பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாய் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் என் உள்ளத்திலே கொடுக்கிறதான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே அதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் சில காரியத்தை குறித்து நாம் தியானிப்போம். இன்றைக்கும் நாம் வாசிக்க முடியும். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உறவைகள். மறைவானவைகள் எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உறவைகள். சில காரியங்களை அவர் மறைச்சு வச்சிருக்காரு, அது அவருக்குரியதான காரியங்கள். அதை சில பேருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டினார். விசேஷமாக ஆபிரகாமுக்கு காமிச்சார். அதே போல யோவானுக்கு பத்துமி தீவுல வச்சு ஆண்டவர் எல்லாவற்றையும் காமிச்சார். அதை குறித்துதான செய்தியை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து இருக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதற்குண்டான வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. அப்ப இங்க ஆபிரகாமையும் லோத்தையும் குறித்து நம்ம வாசிக்க முடியும். 2 பேரும் ஒருமித்து இருக்கும்போது அவர்களுடைய ஆஸ்தி தாங்கக்கூடாதபடிக்கு பூமியில இருந்தது. என்னென்ன ஆஸ்தின்னு சொல்லி மேல 2ஆம் வசனத்துல வாசிக்க போமானால், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அப்போ ஆபிரகாம் எப்படி இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வெள்ளி அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் தாங்கக்கூடாது படிக்கிறது. அவர் எங்க வாசம் பண்ணார்? இப்படிப்பட்டதான ஆசைகளெல்லாம் இருந்துட்டு அவர் எப்படி வாசம் பண்ணார் பூமியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். பாருங்க, இங்க வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னா, வாக்கு தத்தத்தெல்லாம் வாங்கிட்டு தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய அப்படின்னா அவருடைய பையன் ஈசாக்குடைய பையன் அவங்களெல்லாம் எங்க இருந்தாங்கன்னா கூடாரங்கள் இருந்தாங்க. பெரிய பில்டிங் கட்டல. ஆனா லோத்து தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணம் பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பான பட்டணம், சோதம் குமரா. அங்க அதை குறித்து நாம் முன்னாள் நாள் தியானிப்போம். அந்த பட்டணத்திலே பார்க்க போனா எல்லா விதத்திலும் பாவம் நிறைந்தது, பெரிய பெரிய பட்டணமா இருந்தது. அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த இடத்துக்கு போறான்னு. ஆனா ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தின்படி அவர் அந்த இடத்தை தெரிந்து கொள்ளாதபடிக்கு கூடாரங்களிலே குடியிருந்தார். ஏன் கூடாரங்களை குடியிருந்தான்னு அடுத்த வசனத்துல நாம் வாசிக்கலாம். 10ஆம் வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அஸ்திபாரம் உள்ள நகரம். அப்ப இன்னைக்கு அஸ்திபாரம் உள்ள நகரம் எதை குறித்து சொல்லப்பட்டிருதுன்னா, மேல இன்னொரு வசனம் 16ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அதையே அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். பரம தேசத்தை, பரலோகத்தை விரும்பினாங்க. ஏன் பரலோகத்தை விரும்பினாங்க அப்படின்னு நம்ம கேட்போம் அப்படின்னாக்கா, இந்த பூமி அந்தரத்திலே தொங்க வைக்கப்பட்டுள்ளது. நம்ம அதை குறித்து வாசிப்போமானால் ஏசாயால வாசிக்க முடியும், யோபுல வாசிக்க முடியும். யோபு 26:7 பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். அதே போல ஏசாயா 40:22 பார்க்கும்போது பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறதான தேவன் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார். ஆனாலும் அந்த இடத்துல தொங்க வைக்கப்பட்டுள்ளது. அப்ப சங்கீதத்திலே அதை எப்படி அவர் ஸ்தாபித்தான்னு சொல்லி சங்கீதம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 104 5ஆம் வசனம். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். பூமி அந்தரத்துலதான் தொங்க வைக்கப்பட்டுள்ளது. பூமி உருண்டை வடிவில் இருக்கு. எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லிட்டு, ஆனா அந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் அப்படின்னா அதுதாங்க புவியீர்ப்பு விசை. அது காந்த புலனால வடிவமைக்கப்பட்டு பூமி அந்தரத்துல தொங்க வைக்கப்பட்டுள்ளது. அது எல்லா விதத்திலும் தன்னைத்தானே சுற்றி பூமியும் அதாவது சூரியனையும் சுற்றி வரும். அதை குறித்து நம்ம படிச்சிருப்போம். ஆனாலும் ஏசாயால வாசிக்க முடியும். 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறதான தேவன். பூமி உருண்டை அப்படின்றது ஏறக்குறைய கிமு 6ஆம் நூற்றாண்டுல தான் ஒரு என்னன்னா ஆரியப்பட்டான்றவர் கண்டுபிடிச்சாரு. அதற்கு முன்னாடி எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 6ஆம் நூற்றாண்டுல பித்தகோராசால் கண்டுபிடிக்கப்பட்டது. பூமி அது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஆனா ஏசாயா நிருபம் எப்ப எழுதப்பட்டதுன்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 700 வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டதான இந்த அதிகாரத்துல, அதாவது இந்த வசனத்துல ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, சரியான விதத்துல கண்டுபிடிச்சது அப்படின்னா கிபி 5ஆம் நூற்றாண்டுல ஆரியப்பட்டா அப்படின்றவர்
கண்டுபிடித்தார். அது இந்தியரால் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் ஆரியப்பட்டா அப்படின்ற ஒரு பட்டியம்ன்ற ஒரு புத்தகத்துல எழுதி வச்சிருக்காரு. அப்ப இன்னைக்கு என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, எல்லா விதத்திலும் இந்த பூமி ஒரு நாள்ல அழிஞ்சு போயிடும், இந்த பூமி நிரந்தரம் இல்லை, நம்மளுக்கு ஒரு நித்தியத்தை வைத்திருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் பூமிக்கு வந்து அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளை விலை கொடுத்து இந்த பூமியிலிருந்து வாங்கியிருக்கிறார். அதே நம்ம வாசிக்க முடியும். யோவான் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி நான் திரும்ப வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் அந்த நாட்களிலே முன்னோராகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த நிமித்தமாக தான் அவர் எல்லா விதத்திலும் பூமியை அவர் வெறுத்து எல்லாவற்றிலும் பரம தேசத்தை விரும்பி பூமியில கூடாரங்களே கூடியிருந்தார். அப்போ இதற்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். இந்த பூமி அழிஞ்சு போயிடும் அப்படின்னாக்கா அப்ப என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. அப்ப ஆண்டவர் மறுபடியும் இந்த பூமியை அழித்து இந்த வானத்தை அழித்து புதிய பூமியும் புதிய வானத்தையும் கண்டு, அதாவது நம்மளுக்காக உருவாக்கி தருவாரு. அதுல நம்ம நித்திய காலம் நம்ம அவரோட கூட இருக்க போறோம். என்டர்னல், எப்படியும் நம்மளுக்கு அழிவில்லாத ஜீவித்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. இதை குறித்து நம்ம தியானிக்க வேண்டுமானால் அநேக விதத்தில் தியானிக்க முடியும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த பூமியில நம்ம நிரந்தரம் இல்லை என்று சொல்கிறார். இந்த பூமியில என்னதான் நம்ம பெரிய சொந்தமா வீடு வச்சிருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை, வாடகைக்கு இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை. நம்மளுக்காக நித்தியமாய் ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறதான ஸ்தலத்திலே நாம் தங்கியிருக்க போறோம். அதுதான் ஆபிரகாமை குறித்து வாசிச்சோம். அவருக்கு பூமி தாங்க கூடாதபடிக்கு செல்வம் இருந்த போதிலும் அவர் என்ன பண்ணார்னா அதையெல்லாம் வெறுத்து பூமியில நாங்கள் அந்நியரும் பரதேசியுமாய் நினைத்து இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு எல்லாவற்றிலும் அந்த பரம தேசத்தையே வாஞ்சையா நோக்கினாங்க. அந்த நோக்கத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசிப்பான்னு விசுவாசிக்கிறோம். மீண்டுமாய் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வார்த்தையில் உங்களை சந்திக்கிறோம். God bless you. Praise Lord. Praise Lord.